இந்த எக்ஸாம் டயத்துலையும் சரி எப்பவுமே வந்து மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் எதனால் வருது, அதை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இப்போ இருக்கிற பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லவே கூடாது. எனக்கு நோயின்னு நீங்கள் சொல்லுவீங்களா டாக்டர்கிட்ட போய்? அந்த நோயை கண்டுபிடிக்க தான் டாக்டர். அதே மாதிரி நீங்களே வந்து எனக்கு இந்த நோயின்னு சொல்லக்கூடாது. அதுதான் நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லவே கூடாதுங்க. நாங்கள் தான் கண்டுபிடிப்போம் ஸ்ட்ரெஸ் இருந்தால் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, பல பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் வந்து நீட்டுக்கே இவங்க டியூஷன் 2 வருஷம் போய் பாஸ் பண்ணக்கூடியவங்க, கோச்சிங் கொடுத்து பாஸ் பண்ணக்கூடியவங்க, கண்டிஷன் கொடுத்து பாஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களால எம்பிபிஎஸ் எப்படி படிக்க முடியும்னு கேட்குறாங்க. இது சரியான கேள்வி தான். ஒரு என்ட்ரன்ஸுக்கே வந்து 3 வருஷம் கோச்சிங் தேவைப்படுது. இன்னும் சொல்ல போனால் 6ஆவதுலேருந்து கோச்சிங், நீட் கோச்சிங் வைக்கிறாங்க. அப்போ எம்பிபிஎஸ் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறது யார் கேட்குறாங்கன்னா, அந்த மருத்துவத்துறையில் உள்ளவங்க தான் கேட்குறாங்க. அந்த மருத்துவத்துறையில் உள்ளவங்க தான் இதுக்கு வந்து இந்த நீட் கோச்சிங் பதிலாக நீட் இன்டெலிஜென்சி தெரப்பி வேணும்னு எங்கிட்ட வர்றாங்க. நாங்கள் வந்து நீட் இன்டெலிஜென்சின்னு வச்சுருக்கோம். அப்போ வந்து அவங்கள என்ன செய்யணும், அவங்களுடைய படிப்பு, கற்றல், இவற்றில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது, இவங்களுடைய தனி மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குது, இப்படி இது கண்டுபிடிச்சா நாங்கள் சொல்கிறோம். சரியா? அப்போ வந்து என்னென்னா, நீட்டுங்க என்ட்ரன்ஸுக்கே இவ்வளோ கஷ்டப்படக்கூடியவங்க மெயினுக்கு என்ன பண்ணுவாங்க, அதான் ஒரு சிலர் கேட்பாங்க, சார் நீட்டில் மட்டும் பாஸ் பண்ணிட்டா எம்பிபிஎஸ் ஈஸி சார் அப்படிம்பாங்க. எப்படி சார் சாத்தியம்? சார் நீட்டு தான் சார் எல்லாத்துக்கும் கோச்சிங் வராங்க, எம்பிபிஎஸ் கோச்சிங் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்கிறது இல்லைங்களா? அப்போ என்னென்னா, பல பேர்த்துக்கு வந்து அந்த மாஸ் எப்பவுமே வந்து கூட்டமாக போனாவே ப்ரொடக்ஷன் தான் அர்த்தம். தனியாக போனால் தான் அவங்களுடைய டெவலப்மெண்ட் அர்த்தம். இந்த விஷயம் தெரியும் கிடையாது. அதனால வந்து நாங்கள் நீட் இன்டெலிஜென்சி, நீட் மென்டாரிங்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி ஐஏஎஸ் அது வந்து லேர்னிங், அதே மாதிரி இன்டெலிஜென்சி, மென்டாரிங். சிஏவுக்கு அப்படி தான் வச்சுருக்கோம். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு என்ன வச்சுருக்கோம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லேர்னிங், அதுக்கடுத்து இன்டெலிஜென்சி, மென்டாரிங், இந்த ப்ராசஸ் இருக்கும். அதே இண்டஸ்ட்ரிக்கு அப்படி இண்டஸ்ட்ரியல் மென்டாரிங் தனியாக வச்சுருக்கோம். சிஇஓ லெவலில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்டார்ட் அப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய எப்படி சிஇஓ மாற்றுறது, சிஇஓவுடைய டியூட்டிஸ் என்ன, அது வரக்கூடிய முரண்பாடுகள் என்ன, சமன்பாடுகள் என்ன, எதிர்பாடுகள் என்னங்கிறத கண்டுபிடித்து அவர்களுக்கு நாங்கள் செயல்முறை வழிகாட்டல், செயல் திருத்தத்தை, செயல் மேலாண்மையை நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அதனால் நீட்டுங்கிறது என்ட்ரன்ஸுக்கு இவ்வளோ கஷ்டம்னா மெயினில் எப்படி பாஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கேள்வி வந்து எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கு தான் நாங்கள் அதுக்கு ஒரு பதில் என்னென்னா, நீங்கள் வந்து என்ட்ரன்ஸவே அவன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வந்து கடினப்பட்டு படிக்கக்கூடியவங்க என்ன ஆகும், சில ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடிச்செல்லாம் படிக்க வைக்கிறாங்க. படிக்கிறதுங்கிறத அடித்து படிக்க வைக்க முடியுமா? டான்ஸை வந்து அடித்து ஆட வைக்க முடியுமா? பாட்டை வந்து அடித்து பாட வைக்க முடியுமா? ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்போ தான் கண்டிஷனாக இருக்கும். எங்கே உங்கள் பையன் வந்து அல்லது பொண்ணு வந்து கண்டிஷனாக இருந்தால் தான் வேலை செய்வாங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல கண்டிஷனாக இருந்தால் தான் வேலை செய்வாங்க. படிக்கிறக்கே வந்து ஒரு கட்டுப்பாடு, நிர்பந்தம், வேதனை கொடுத்தா தான், ஒரு சிறை கைதி மாதிரி நடத்தினா தான் அவன் படிப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் எப்படி இயல்பாக வேலை செய்ய முடியும்? சரி, முக்கியமான கொஷின் படித்து பாஸ் பண்ணக்கூடியவனால அது எப்படி முழுசாக படிக்க முடியும்? அப்போ மருத்துவங்கிறது எவ்வளோ புனிதமான ஒரு வேலை. ஏன் இது சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கிறதில்ல? ஆனால் மருத்துவத்துறையில் உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து நீட் இன்டெலிஜென்சி, நீட் மென்டாரிங் ப்ரோக்ராமுக்கு தான் எங்களை அணுகிறாங்க. ஏன்னா அவங்க இது சப்ஜெக்ட் தெரியுது. ஒரு +2 சப்ஜெக்டே படிக்க முடியாத ஒருத்தர்னால எப்படி வந்து மெடிக்கல் சப்ஜெக்டை படிக்க முடியும்? இன்றைக்கி பல மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் பாஸ் பண்ண முடிய மாட்டேங்குது எம்பிபிஎஸ்சில். பிகாஸ் அவர்கள் வந்து இந்த 3 வருஷம் 4 வருஷம் மனப்பாடம் பண்ணியே அவங்கள பழக்கப்படுத்திடுறாங்க. அங்கே இருக்கிற சிலபஸ் பார்த்தோன்னா பல பேர்த்துக்கு வந்து அதாவது சிலபஸ் ரிலேட் ட்ரூமா ஏற்படுது. கற்றல் லேர்னிங் ட்ரூமை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாங்க, என்னால் படிக்க முடியல அப்படின்னு வித்ராவக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு வந்து நாங்கள் மெடிக்கல் இன்டெலிஜென்சி லேர்னிங் அண்ட் மென்டாரிங்கே தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்களுடைய நிறுவனம் வந்து விளம்பரம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நல்ல விஷயத்தை மக்கள் வந்து தேடுவாங்களே தவிர விளம்பரத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் உளவியல் உண்மை. ஒரு மாணவருக்கு வந்து அகடமிக் ஸ்கில், அகடமிக் பிஹேவியர், கரிக்குலம் இன்ட்ரெஸ்ட், கரிக்குலம் ரிலேட்டடான மெட்டீரியலை செட் பண்ணுறது. அகடமிக் ஸ்கில்லுனா ஒரு தனி மனிதனுக்கு கற்றல் சார்ந்த திறன், ஈடுபாடு, செயல்முறை. கரிக்குலம்ங்கிறது பாடத்திட்டம் சார்ந்த, அந்த துறை சார்ந்த விருப்பம், அதனுடைய ஈடுபாடு. அப்போது ஒரு மாணவருக்கு வந்து அந்த அகடமிக் ஸ்கில்லில் வந்து இருக்கக்கூடிய தடைகள், சிக்கல்கள் இவற்றை வந்து கண்டறிந்து மாற்றோம். இப்போ நிறைய பெற்றோர்கள் எங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, என்னுடைய பையனுக்கு வந்து
பாட்டு பாடுறது பிரியமாக இருக்குது, அல்லது வந்து இசை கருவிகளை வந்து வாசிக்கிறது பிரியமாக இருக்குது, செல்ஃபோனில் வந்து நிறைய தகவலை கலெக்ட் பண்ணுறது சரியாக இருக்குதுங்கிறாங்க. ஓகே, அதுக்கு நாங்கள் வச்சுருக்கிறது மீடியா சைக்காலஜி கார்ப்பரேஷன் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து ரைட்டிங்கில் வந்து ஸ்டோரி ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சரி உங்களுடைய குழந்தைக்கு அல்லது உங்களுடைய மாணவனுக்கு, உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ எந்த துறை வேணும்னு கேட்டால், இல்லை சார் இப்போதைக்கு படிப்பு தான் வேணுங்கிறாங்க. அப்போ படிப்பு சார்ந்த திறனை டெவலப் பண்ணுறதுக்குண்டான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணுங்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு கதை எழுதுதலோ இசைக்கருவியை வாசித்தலோ அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் மியூசிக் சைக்காலஜி கார்ப்பரேஷன் வச்சுருக்கோம். அதே மாதிரி ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா புக் ரைட்டிங்காக இருக்கும், ஸ்டோரி ரைட்டிங்காக, பொய்டிக் ரைட்டிங்காக இருக்கும், தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். அப்போ அதில் இணைக்கிறது நமக்கு நோக்கமாக, இதில் இருக்கிறது நினைக்குமான்னு கேட்டோம்னா பெற்றோர்கள் விரும்புவது அகாடமிக். அப்போ அகாடமிக் ரிலேட்டடான என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு கண்டறிந்து மாற்றுறது எங்களுடைய சிறப்புத்துறை. அவங்களுக்கு நமக்கு இப்போதைக்கு வந்து தனித்திறமை உருவாக்குறது என்பது வேறு விஷயம், கல்வி சார்ந்த திறனை உருவாக்குங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ கல்வித்திறன் சார்ந்த தடைகளை, அதனுடைய சவால்களை, அதனுடைய சிக்கலை, அது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்டறிந்து மாற்றத்தான் நாங்கள் லேர்னிங் லேப், கற்றல் சார்ந்த ஆய்வகம் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். தனியினுடைய நடத்தை, அவர்களுடைய செயல்திறன், செயல் ஈடுபாடு, அதே மாதிரி விருப்ப மாற்றம், இதெல்லாம் முறைப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. அதுதான் லேர்னிங் மென்டாரிங்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஒருத்தர் படிக்கலை, ஞாபகம் வரல, அவங்களால அதிக மதிப்பெண் பெற முடியல, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, ஆனால் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்ட்ரெஸ்ட் வேறு, ஆசை வேறு, ஸ்கில்ங்கிற திறன் வேறு. ஸோ இதுக்குள்ளே வேரியேஷனை பெற்றோர்கள் இப்போ தான் புரிய ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆகவே உங்களுடைய எதிர்கால சந்ததிகள் கற்றல் திறனில் மேம்பாடு அடைய, அவங்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது. இதிலே வந்து லேர்னிங் லேப், அதுக்கப்புறம் வந்து அவர்களுடைய நடத்தை சார்ந்த உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளை கண்டறிந்து மாற்றினால் மட்டுமே அவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாத கல்வி கிடைக்கும், மன அழுத்தம் இல்லாமல் மார்க் எடுக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.